வணக்கம். பிப்ரவரி 13ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸில் S&P 500 ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. நாஸ்டாக் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.6% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் USA சென்றடைஞ்சிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி பிரான்ஸில் அவருடைய பயணத்தை முடிச்சு இப்போ அவர் USA கிளம்பி போயிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அதிபருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. குறிப்பாக 2 விஷயங்கள், இமிகிரேஷன் குறித்து பேசுவாங்க, டேரிஃப் குறித்து பேசுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி குரூப் ஏற்கனவே ஒரு பெரிய முதலீடு அம்யூனிஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அவங்க முதலீடு செய்ததுக்கு இப்போ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. மல்டி-இயர் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் அதானி குரூப்புக்கு கிடைச்சிருக்கு. இதில் முதலீடு செய்திருக்கிறாங்க. இப்போ அவங்க விரிவாக்கம் குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உற்பத்தியை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க அதானி குரூப்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த அம்யூனிஷன் பிஸ்னஸில். பாரத் ஃபோர்ஜ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கேன். இன்ட்ராடேல 5% விழுந்ததுன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 18. குவார்ட்டர்லி ரிசல்ட் டேட்டா பார்க்கும்போது ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு, ₹346 கோடி. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு, ₹2096 கோடி. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. மற்றொரு தகவல், சில பார்ட்னர்ஷிப் குறித்தான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாரத் ஃபோர்ஜ். அவங்க வேதா ஏரோநாட்டிக்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஹை ஸ்பீட் ஏரியல் வெப்பன் சிஸ்டம்ஸ்க்கு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதே போல் வேறொரு நிறுவனமான லைபருடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அட்வான்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் ஃபோர்ஜ். கோடெக் மஹிந்திரா பேங்க் இன்றைக்கி இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. RBI ஏப்ரல் 2024 சில தடை விதிச்சிருந்தாங்க. அதை நீக்கியிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதோட ரியாக்ஷனை கூட இருக்கலாம். 3% இன்ட்ராடேல அதிகரித்தது. அதே நேரத்தில் சாய்ஸ் புரோக்கிங் கோடெக் மஹிந்திரா பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் 2055 2235 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். அவங்க சொல்லியிருக்கிற காரணம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்ன்றது தெளிவுபடுத்தல. டெய்லியா, ஹவர்லியா, மந்த்லியா, வீக்லியான்றது தெளிவுபடுத்தல. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வோடோஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ₹690 கோடி கட்ட சொல்லியிருக்கிறாங்க பேங்க் கேரண்டியாக. 2015ஆம் ஆண்டில் ஸ்பெக்ட்ரம் ஜெயிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த பேங்க் கேரண்டி கட்ட சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல வோடோஃபோன் ஐடியா 4% விழுந்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் 4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வோடோஃபோன் ஐடியா. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ₹110 கோடி, இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு, ₹1769 கோடி. டாடா பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி. அவங்க ONGCயுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர். தாப்ரியா பாலிவுட்டுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ₹4 கோடி ஆர்டர் ஆதித்ய பிர்லா குரூப் கிட்ட இருந்து. ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஒரு புது முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. MTR ஃபுட்ஸ் மற்றும் ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. $1.4 பில்லியன் இந்த டிரான்சாக்ஷன்ஸை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் கைவசம் இப்போ MTR ஃபுட்ஸ் ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸ் இருக்குது? ஒரு நார்வீஜியன் நிறுவனமான ஓர்க்லா ASA கிட்ட தான் இருக்குது. அவங்களோட தான் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 2007ஆம் ஆண்டில் இந்த நார்வீஜியன் கம்பெனி MTR ஃபுட்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. 2020 ஈஸ்டர்ன் கம்பெனியை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஐடிசி அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில்.
வக்ராஞ்சி இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அங்கீகாரத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க, லைசன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இந்தியாவில் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் இப்போ அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. மார்ச் 31, 2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 2025 வரைக்கும் பார்க்கும்போது வக்ராஞ்சி கைவசம் 6035 ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் இருக்குது. டிவிஎஸ் சப்ளை செயின் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 107 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 67.1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 1.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 615% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 80 கோடி ரூபாய். ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 4518 கோடி ரூபாய். மெடி அசிச் ஹெல்த் கேர் சர்வீசஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 1.56% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 54.22 கோடி ரூபாய்க்கு. கிளாண்ட் ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 3 நிறுவனங்கள் பிளாக் ஸ்டோன், ப்ரூக்ஃபீல்ட், வார்பர்க் பின்கஸ் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. சைனா நிறுவனமான ஷாங்காய் ஃபோசூன் ஃபார்மா அவங்க தான் 51% ஸ்டேக் கிளாண்ட் ஃபார்மில் வைத்திருக்கிறாங்க. அவங்களுடன் தான் இந்த 3 நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டெமாசெக் நிறுவனமான ஜூலியா இன்வெஸ்ட்மெண்ட் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 7% வரைக்கும் ஸ்டேக் வாங்குவதற்கு அவங்க ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஒப்புதல் 1 ஆண்டிற்கான வேலிடிட்டி இருக்குது. ஸோ 1 ஆண்டிற்குள்ளார டெமாசெக் நிறுவனமான ஜூலியா இன்வெஸ்ட்மெண்ட் 7% வரைக்கும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஸ்டேக் வைக்கலாம். தகவல் கிடைத்தது மின் பத்திரிகையிலிருந்து. எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு மெக்வேரி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேடுக்கு பிறகு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1000 ரூபாய். நேற்று க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வருண் பீவரேஜஸ்க்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 800 ரூபாய். ஆர்இசிக்கு எம்கே குளோபல் கொடுத்துருக்கிற டார்கெட் 600 பை ரேட்டிங். அதே போல் ஆயில் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 580 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எம்கே குளோபல் ஃபினான்ஷியல். ஜேகே டயர்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எம்கே குளோபல் ஃபினான்ஷியல். எதிர்பார்க்குற டார்கெட் 500 ரூபாய். அப்போலோ டயர்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எம்கே குளோபல் ஃபினான்ஷியல். எதிர்பார்க்குற டார்கெட் 550 ரூபாய். ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 6100. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 25% அதிகரிக்கின்ற எதிர்பார்ப்பு. ஹீரோ மோட்டோ கார்ப்புக்கும் எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5600 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 39% அதிகரிக்கின்ற எதிர்பார்ப்பு. இன்ஜினியர்ஸ் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. 106 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்ட இருந்து. சுஸ்லான் குரூப் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க கர்நாடகா அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அங்கே முதலீடு செய்கிறாங்க விண்ட் எனர்ஜி சம்பந்தமாக. அதே போல் விண்ட் டர்மைன் பிளேட் மேனுஃபேக்சரிங் ஆலையும் அமைக்க இருக்கிறாங்க. 250 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. இந்த முதலீடுக்கு பிறகு இந்த ஆலையிலிருந்து அவங்களுக்கு 800 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஆலை துவங்கி 2 ஆண்டிலிருந்து 800 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஐசிஐசிஐ பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐசிஐசிஐ பேங்க் மற்றொரு நிறுவனமான ப்ருடென்ஷியல் பிஎல்சியோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ப்ருடென்ஷியல் பிஎல்சி அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. அது வந்து லிஸ்டிங் வழியாக அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க விற்பனை செய்தாலும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சிலன்றதான் எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்குடைய ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனமான ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய லிஸ்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டி போன ஆண்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு கரெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அதே காலகட்டத்தில் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி 500 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு டாப் 6 மட்டும் இந்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் மாதத்துலேருந்து நிஃப்டி கீழே போயிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நிஃப்டி 500 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 6 பார்க்கும்போது பிஎஸ்சி 42% அதிகரிச்சிருக்கு. அதே காலகட்டத்தில் ஆம்பர் என்டர்பிரைசஸ் 38%, ஜென்சார் டெக்னாலஜிஸ் 32%, லாரஸ் லேப்ஸ் 30%, ரெட்டிங்டன் 23%, விஜயா டயக்னாஸ்டிக் சென்டர் 22% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.